ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நம்ம டேக்கியோட ஒன் ஷாட் ஓகேவா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் அப்படியே நம்ம ஷுகாக்கு விஷ் பண்ணிடலாம். விஷ் யூ மணி மாதிரி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஷுகா யங், எப்போ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஓகேவா. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஆனால் இனிமேல் இப்படி இருக்காது, ஓகேவா. சீக்கிரமே நீங்கள் மிலிட்ரி சர்வீஸை முடிச்சுட்டு வரணும். நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறோம் உங்களுக்காக, ஓகேவா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் எப்படின்னா, நீங்கள் கேரிங் சைடை கூட அவ்வளோவா யார்ட்டையும் ஷோ பண்ண மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுவீங்க எல்லாரையும். நீங்கள் ஒன்றும் ஒரு பெஸ்ட்டு யங், ஓகேவா. ரொம்ப லவ்லி பர்சன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா. எல்லோரும் நம்ம யங்க்கு அவங்களோட விஷயத்தை கொடுத்துருங்க, ஓகேவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்கியோட ஒன் ஷாட் தான். இதை நேம் வந்துட்டு வில் யூ மேரி மீ, ஓகேவா. அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வீடு காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பையன் ரொம்ப க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் பக்கத்துல நின்று முறைக்கிறாங்க. ஓய் இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன டேட்டே என்ன சொல்கிறாங்க. அங்கே பாருடா கிளம்பு சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. ஒர்க்குக்கு நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பாருடா வா சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரும் நம்ம டேன்னு ஜிமின்டா, ஓகேவா. நம்ம ஜிமின் வந்து டேவுடைய அத்தை பையன் தான். சின்ன வயசுலேருந்து ஒன்றா எப்படின்னா ஃப்ரெண்டு. ஆனால் நம்ம டேவோட ஜிமின் சின்ன பையன், ஒரு 3 years சின்ன பையன் தான். இப்போ தான் ஜிமின் படித்து முடிச்சிருக்காரு. சரி டே பார்க்குறாங்க. பாருடா உனக்காக நான் ஜாப் ரெடி பண்ணிட்டு வா சொல்லிட்டாங்க. உன்னை யார் ரெடி பண்ண சொன்னா சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன யார் ரெடி பண்ண சொன்னா. வாங்க பாரு, என்னோட கம்பெனியில் தான் உங்களுக்கு ஜாப் போட்டு கொடுத்துருக்காங்க வா சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீ வரியா இல்லை ஆன்ட்டி எங்களை கூப்பிடுவா சொல்கிறாங்க. நீ போய் கூப்பிட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன் சொல்லிட்டு இப்படி சிமினி தூக்கிட்டு போயிட்டு அந்த பாத்ரூமில் போட்டுறாங்க. அப்படி சிமினி வந்துட்டு அந்த பாத்ரூம் போட்டு ஐயோ அம்மா அப்படி சொல்கிறாங்க. பார்த்து தண்ணிக்குள்ளே போட்டார். சிமின் பார்க்குறாங்க. ஏன் டேட் இப்படி பண்ணா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அவ்வளோ தூரம் கெஞ்சிட்டு இருக்கேன் என்ன அப்படி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ குளிச்சுட்டு வர சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறது சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் டே வெளில வந்துடுறாங்க. சரிக்கிறாரு. பார் குழந்தையவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமின் அம்மா தான் இருக்கிறாங்க. டேங்க எங்கே ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆண்டி நான் கூட்டிகிட்டு போயிட்டு பாத்ரூமில் போட்டால் சொல்கிறாங்க. ஐயோ பாவம் பா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஆண்டி, அவன் இப்படியே இருந்தா சோம்பேறியானு சொல்கிறாங்க. ஆமாப்பா இப்போ தான் படித்து முடித்தான். அப்பாவோட கம்பெனிக்கு போக சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பாவோட கம்பெனிக்கு போக மாட்டானாம்மா. அப்புறம் வேறு எங்கே போகிறேன்னு கேட்டதுக்கு எங்கேயும் போக மாட்டேன் வீட்டிலே இருக்கேன்னு சொல்கிறான். அப்படிலாம் இருக்கக்கூடாது, நான் கூட்டிகிட்டு போகிறேன் என் கூட சொல்கிறாங்க. அங்கே ஓகேவா எல்லாம் ஓகே தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஓகே பண்ண போய்ட்டு அப்போ ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுவா நான் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் டே என்ன பண்ணுறாங்க. ஜிம்மில் லக்கேஜில் பேக் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிம்மில் தான் குளிச்சுட்டு வெளில வராங்க. நம்ம ஜிம்மில் அம்மா கீழே போயிட்டாங்க. நம்ம டே மட்டும் இருக்காங்க. இங்கே பாரு என்ன எதுக்காக இப்படி இது பண்ண சொல்கிறாங்க. என் கூட கூட்டிகிட்டு போதான் சொல்லிட்டாங்கன்னா வரமாட்டேன் சொல்லி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ வர ரொம்ப மோசம் சொல்கிறாங்க. நானா சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் அமைதியாக இருக்காங்க. இப்போ டே தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ட்ரெஸ்ஸை போடுறாங்க. இப்போ டே ஹேரெல்லாம் வைப் பண்ணி விட்டு எனக்கு டேக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு ஏன்னா அவங்க ஃபேமிலியில் நம்ம டே ஜிம்மின் மட்டும் வேறு யாரும் கிடையாது. அதனால் ரொம்ப பாசமாக இருப்பார். ஃபர்ல ஜிம்மின் ரெடி ஆகிட்டாங்க. ஆமாம் அங்கே என்ன ஒர்க் எனக்கு சொல்கிறாங்க. சாருக்கு கலெக்டர் ஒர்க் இருக்கா வந்து பார்க்குறே சொல்கிறாங்க. கலெக்டர் வேலையா அது பக்கத்துலேயே தான் சொல்கிறாங்க. ஓ அந்த ஆசை வர இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஏன் எனக்கு கலெக்டர் ஆகக்கூடாது ஆசை ஜிம்மின் கேட்குறாங்க. ஆகலாமே தப்பு இல்லை சார். டேவும் கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி வா சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா தான் பார்க்குறாங்க. என் பாட்டை என் கூட்டிகிட்டு போய் ஆகணுமா சொல்கிறாங்க. அங்கிள் இப்படி விட்டிங்கன்னா வந்துட்டு அவன் லைஃப் ஸ்பாயில் ஆகிட சொல்கிறாங்க. அவன் வந்து கம்பெனியில் ஒர்க்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே உங்கள் கம்பெனியை பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. யார் ஜிம்மின் நான் என்னோட கம்பெனியை பார்த்துப்பான்னு நம்பிக்கை இல்லை சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. அங்கிள் நீங்களும் அப்பாவை தானே பார்த்துக்கிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் நீயும் அப்படி தான் என்னோடய ஃப்ரெண்டை ஏமாற்றிட்டு வேறு எங்கேயும் போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கா சொல்கிறாங்க. நாங்களாம் ஃப்ரெண்டாக சேர்ந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் அங்கிள் சொல்கிறாங்க. அது நல்ல விஷயம் தான் டே. ஆனால் எங்களோட பிஸ்னஸ் தான் யார் தான் பார்த்துப்பா சொல்கிறாங்க. நாங்கள் ஃப்யூச்சரில் பார்த்துக்கிறோம் சொல்கிறாங்க. இப்போதைக்கு நீங்கள் எங்கே தானே இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப வயசானவங்க மாதிரி பேசுகிறீங்க சொல்கிறாங்க. அது உண்மை தான், நாங்களே யூத்து தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டு இப்போ ஜிம்னும் டே உட்காருங்க சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் டேவும் சாப்பிட்ருக்காங்க. ஜிம்மின் அப்படியே பார்த்துப்போ சாப்பிட்ருக்காரு. சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்பா நான் இவங்க கூட போகல சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இல்லைப்பா டே சொல்கிறது நல்லதுக்காக சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. சரி ஜிம் சாப்பிட முடிச்சிடாரு. இப்போ நான் போய் தான் ஆகணும் பத்திரமா போயிட்டு வா டே இருக்கேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் டே ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் மோசம் தான் வா சொல்லிட்டு அங்கிள் ஆண்டி போயிட்டு வரா சொல்கிறாங்க. பத்திரமா பார்த்துக்க போகிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஜிம்மின் இப்போ வர வழியில் முறைச்சிட்டு வராங்க. எதுக்குடா முறைச்சிட்டு வர சொல்கிறாங்க. நீ எதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ சொல்கிறாங்க. ஏன் உன்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆள் இல்லை சொல்கிறாங்க. பாரு என் கம்பெனியில் வேலை கிடைக்காதுன்னு ஒர்க் கிடைக்காதான் சொல்லிட்டு என்கிட்ட அவ்வளோ பேர் இருக்காங்க. சாருக்கு நான் ஜாப் போட்டு கொடுக்குறேன்னு சொல்ல உனக்கு அப்புறம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் என்கிட்ட இல்லை சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமே நீ வா சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போகிறாரு. இப்போ அப்படி இன்னொரு சைடு பார்க்கலாம். இந்த சீரியோவில் அங்கே ஒரு பிளேஸில் ஒரு பெரிய வீடு காமிச்சிட்ருக்காங்க. அங்கே நிறைய பேர் வந்துட்டு சில பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, சில பேர் குக் பண்ணுறாங்க. பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. சொல்லடா சொல்கிறாங்க. எங்கடா போகிறான் டே சொல்கிறாங்க. டேவா ஏதோ அத்தை பையன் கூட்டிட்டு வர போயிருக்கானு சொல்கிறாங்க. யார் அந்த கோழி குஞ்சவா அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இங்கே பாரு அவனை கோழி குஞ்செல்லாம் சொல்லாத டேக்கு கோவம் வர சொல்கிறாங்க. எனக்கு டே வந்துட்டு அவன் சிம்னு சொல்லுவான்னு சொல்கிறாங்க. அவன் சொல்ல சொல்கிறாங்களா அவன் வேறு யாரும் சொல்லக்கூடாது அம்மா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு என்ன ஜெலஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கே ஜெலஸ் ஆகுது
சொல்லிட்டு ஒரு பசங்க சொல்கிறாங்க, யாருன்னா இது ஜாங்குக்கு தாடா ஓகேவா, ஜாங்குக்கும் ஜேகப் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை அவனோட டே வந்துட்டு சொல்கிறாங்க, டே என்னோட சோல்மேட்டு, அதை தாண்டி என்ன இருக்குது சொல்கிறாங்க. அவனோட அவனோட சோல்மேட்டை கூட்டிகிட்டு வரான், அவனோட அத்தை பையன், அப்புறம் அவனோட ஃபேமிலி மெம்பரு அவன் கூட்டிகிட்டு வரான். ஹாப்பி தான் எனக்கு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரி அந்த பையனுக்கு ரூம்லாம் சொல்கிறாங்க, ரூம்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்கிறாங்க. இவங்க யாருனா நம்ம பிடிஎஸ் மெம்பரா ஓகேவா, இந்த 6 மெம்பருமே வந்துட்டு ஒன்றா தான் கம்பெனி வச்சுருக்காங்க. நம்ம டே வந்து படிக்க வந்திருப்பாரு, அப்போ தான் ஃப்ரெண்ட் ஆகிருப்பார் இவங்க கூட. ஃப்ரெண்ட் ஆகிட்டு இவங்களாம் ஒன்றா சேர்ந்து தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே செட்டில் ஆகிருப்பார். இப்போ நம்ம டே அண்ட் ஜிமின் காரில் இருக்காங்க. எவ்வளோ தூரம் டே சொல்லிட்டாங்க, என்ன 1 ஹவருக்கு சொல்கிறாங்கன்னா 1 ஹவர் அப்போ அப்படி சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு டேபிள் சொல்ல சாஞ்சிக்கிறாங்க. டே நான் ட்ரைவ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க, அது எனக்கு தெரியாது சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு டேபிள் சொல்கிற சாஞ்சிக்கிறாங்க. சரி டே அப்படியே காரை ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமினா, ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த பக்கம் ஒரு பர்சன் இப்போ தான் கீழே இறங்குறாங்க. குட் மார்னிங் ஷுகா சொல்கிறாங்க. குட் மார்னிங் தான் சொல்கிறாங்க. டைம் 11 ஆகுது, இப்போ குட் மார்னிங் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஆமாம் சரி வாங்க சொல்லிட்டு இறங்கி வராங்க. இப்போ நம்ம டே ஷுகா பார்க்குறாங்க, எல்லோரும் இருக்காங்க. எங்கடா டே காரணம் சொல்கிறாங்க. ஓ டே வந்துட்டு ஊருக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஊருக்காக சொல்லிட்டு ஷுகா பார்க்குறாங்க. ஆமாம் அவன் வந்து ஊருக்கு போயிருக்கான், அவன் அத்தை பையன் கூட்டிகிட்டு வர சொல்லிருக்கு. அந்த கோழி கொஞ்சம் வா சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே பாரு எல்லாரும் அதே சொல்கிறீங்க, வந்து திட்ட போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படி விட்டுறாங்க. ஒரு 1 ஹவர் ஆஃப்டர் கரெக்டாக கார் வந்து ரீச் ஆகுது. இவங்க எல்லோரும் வெளில வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் தான் டேக் பண்ணி ஒழிஞ்சிக்கிறாரு. எதுக்குடா சொல்கிறாங்க, ஷையாக இருக்கு டே சொல்கிறாங்க. ஷையாக இருக்கா சரிவா சொல்லிட்டு அவர் வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு வராரு. இப்போ நம்ம ஜெகப் பார்க்குறேன், எங்கே டே எங்கே ஒரு அத்தை பையன் கூட்டு வரணும்னு போனால் நீ மட்டும் வந்திருக்கா சொல்கிறாங்க. அவன் என் ஃப்ரெண்டு தான் இருக்கான் சொல்கிறாங்க. பின்னாடியே சொல்லிட்டு நம்ம ஜெகப் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜிமின் தான் டேக்கு பண்ணிட்டு ஹைடாக இருக்காரு. ஏன்னா டே வந்து பெரியப்பா, எப்படியும் கொஞ்சம் பாடி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா டெவலப் பண்ணி வச்சிருப்பாரு. ஜிமின் பார்த்தா கோழி ஒரு மாதிரி குட்டியாக க்யூட்டாக இருப்பார். அதனால் ஒரு மறைஞ்சிக்கிறாரு அவருக்கு பின்னாடி. இப்போ நம்ம ஜெகப் பார்க்குறாங்க. பார்ப்பா எதுக்கு நீ ஷையாக கொஞ்சம் வெளில வா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க கொஞ்சம் வெளில வா சொல்கிறாங்க. ஜிமின் வெளில வராங்க. உன் பேர் என்ன பாஸ்ட்டு கேட்குறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. பார்ச்சிமின் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஜெகப் உள்ள வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே உங்களை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ எல்லா ஹேங்கும் இருக்காங்க. ஒரு பர்சன் எக்ஸ்ட்ராவும் இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. வா அப்படி பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன வா அப்படி சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. என்ன டேவா சொல்கிறாங்க. சரி வா ஓகே டேங்கு உனக்கு இப்படி ஒரு ரத்த போயிருக்கான்னு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. அது இல்லை லாஸ்ட் சொல்லணும்னு பார்க்குறாங்க. பாருக்கா அவங்ககிட்டலாம் நெருங்கின அவ்வளோதான் கை ஒன்று கொண்டுடுவான் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. டே தலையிட சொல்லிட்டு ஹாய் பேபி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேபியா நீ யார் எட்டப்போ அப்படி ஜிமின் பார்த்துட்டு நம்ம டே பண்ணி ஒழிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு அப்படி நினைக்காத, நான் ஒரு ஃப்ரெண்டு உனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சொல்லிட்டாங்க. இவ்வளோ பெரிய பையனாக இருக்கா, நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கும் போ. அந்த பக்கம் ஜிமின் தான், அந்த பக்கம் டே பக்கம் போய் ஒழிச்சிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்புறம் சும்மா விளையாடுறான். அவன் பேர் காய் சொல்லிட்டாங்க. கை காலன்னு விட்டு சரி இங்கே பாரு அவன் பேர் கிம் காய் சொல்லிட்டாங்க. காயா சரி ஓகே சொல்கிறாங்க. ரொம்ப நல்லவன் அவன் சும்மா பார்க்க அப்படி இருப்பான், பேசணும் ரொம்ப நல்லா பார்த்துப்பான் சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. பார் பேபி என் பேர் வந்துருக்கா, என்னோட பேர் நான் காயினி கூப்பிட சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உன்னை நான் ஹேங்னு கூப்பிடவா வச்சுருவாங்க. ஹேங்கெலாம் கூப்பிடாது, நீ காயினி கூப்பிடு, அழகான பசங்களாம் எனக்கு ஹேங்னு கூப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்ல. ஜிமின் பார்க்குறாங்க. நீ என்ன இப்படி பேசுகிற சொல்லிட்டாங்க. ஆமாம் அழகான பசங்களில் லவ் தான் பண்ண முடியாது, ஃப்ளட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்த்து முறைக்கிறாங்க. என்ன நினச்சிருக்கோம் மனசு சொல்லிட்டு இப்போ நம்ம இன்னொரு பர்சன் நம்ம காயை பார்த்து முறைக்கிறாங்க. காய் திரும்புகிறாங்க. ஜேகப் எப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஹோபி தான் சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அப்புறம் உனக்கு இருக்குது சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஜிமின் எல்லாருக்கிட்டையும் நின்று ஆகுறாங்க. இவர் பேர் சின்ன சொல்கிறாங்க. ஜின்னு அப்படி இப்படின்னா ஒரு ஏப்ரன் வேர் பண்ணிட்டு குக்கிங் அந்த இதில் நின்றுருக்காரு. உங்கள் பேர் ஜின்னு சொல்கிறாங்க. ஆமாடா என் பேர் ஜின்னு சொல்கிறாங்க. நைஸ் டு மீட் யூ சொல்கிறாங்க. நைஸ் டு மீட் யூ சொல்கிறாங்க. பக்கத்து இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க. இவங்க பேர் சொல்கிறாங்க. இவங்க பேர் ஷுகா சொல்லிட்டு நம்ம டேல ஷை ஆகுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீ ஏன் டே ஷை ஆகுற சார் ஜிமின் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நம்ம டே தான் அமைதிருக்காங்க. இவங்க பேர் ஷுகா சொல்கிறாங்க. ஓகே ஷுகா யாங் சொல்கிறாங்க. ஹாய்டா சொல்கிறாங்க. ஹாய் சொல்லிட்டு இப்போ எல்லோரும் இன்ட்ரோ பண்ணிட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க. அவர் பேர் ஆரம் சொல்கிறாங்க. ஆரமா ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாசத்தில் உட்காந்துருக்காங்க. பனானா மில்க் ஷேக் குடிச்சு உட்காந்துருக்காங்க. இது யாரும் சொல்கிறாங்க. அது ஒரு பிக் பண்ணி சொல்கிறாங்க. பிக் பண்ணியும் சொல்கிறாங்க. இப்போ பார்த்து மறைக்கிறாங்க. டேயாங் அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே தான் வந்துட்டு அவன் பேர் ஜங்குக்குன்னு கூட சொல்கிறாங்க. ஜங்குக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ரன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமினா அவர் நம்ம ஜங்குக்கு வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. சரி ஓகே ரூம் ரெடி பண்ணிட்டீங்களா, ரெடி பண்ணிட்டு நான் மேலே தான் இருக்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு வா ஜிமின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் கூட்டிட்டு போகிறாங்க. நம்ம டே ரூமுக்கு பக்கத்தில் ஜிமினுக்கான ஒரு ரூம் எங்கே பாரு, நான் இதே ரூம் இது ஒரு ரூம் ஓகேவா, உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேள்வி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேள்றாரு வாங்கி தருவா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு சாரி இப்போ நம்ம ஜிமின் போயிட்டு நம்ம ரூமில் ஃப்ரெஷ் ஆகிறாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வாக்கிட சொல்லிட்டு நம்ம டே கூட்டிகிட்டு வராங்க. லக்கேஜில் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம ஜிமின் போய்ட்டு குளிக்க அந்த கேப்பில் டே அவரோட லக்கேஜில் அரேஞ்ச் பண்ணி வச்சுறாரு ஜிமினுக்காக. இப்போ கீழே வராங்க. வந்து பார்த்தா ஜின்னு குக் பண்ணி முடிச்சுட்டாரு. உட்காருப்பா சொல்கிறாங்க. ஜிமின் உட்காராங்க. ஜிமின் வந்து ஃபுட்லாம் பார்க்குறாங்க. நல்லா இருக்கும் போலே சொல்கிறாங்க. நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. சாப்பிட்டு பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சாப்பிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் குக் பண்ணி சொல்கிறாங்க. ஆமாடா நான் தான் ஏன் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷுகர் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு கூட நல்லா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நல்லா இருக்குது சொல்கிறாங்க. இல்லை நான் இதோட பெட்டராக
பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே நீங்கள் ஒன் டே குக் பண்ணுங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் சுகா சொல்கிறாங்க. சுகா நம்ம ஜிம்மிட்ட நல்லா பேசுகிற, நம்ம டேக்கு பிடிச்சிருக்கு. இப்போது நம்ம எல்லோரும் டே பார்க்குறாங்க. சரி ஓகே என்ன ஜாப்க்காக கூட்டிகிட்டு வந்துருக்கா சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு எந்த ஒர்க்னாலும் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இந்த கரடி சொல்கிறது நம்பாதீங்க சொல்கிறாங்க. கரடியாக சொல்கிறதா சிரிக்கிறாங்க. விழுந்து என்னட்ட நாங்களாம் சொல்ல திட்டுவா சொல்கிறாங்க. இப்போ டேப் பார்க்குறாங்க. அவன் தானே சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கரடி சொல்லிட்டு நம்பாதீங்க, எனக்கு எந்த ஒர்க்கு தெரியாது, நான் இப்போ கற்றுக்குறேன், நீங்கள் சொல்லிக் கொடுத்தா சொல்கிறாங்க. அப்போ சுகா பார்க்குறாங்க. ஏன்ட்டே அங்கே உனக்கு ஜிம்மினுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. இல்லை இவங்க எதை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாக எனக்கு ஒர்க் பண்ண விருப்பமே இல்லை. நான் இப்போ தான் படித்து முடிச்சா தெரியுமா, 1 மந்த் கூட முடிச்சா லீவில் ரெஸ்ட் எடுக்க வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்படி ஜிம்மினு கம்ப்ளைண்ட் பண்ணால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஜிம்மின் வேறு மாதிரி பேபி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஜிம்மில் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி ஓகேப்பா, ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ஓகேப்பா நம்ம பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. நிச்சயமாக அதான் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரோம், உனக்கு ரொம்ப கஷ்டமான ஒர்க்கெலாம் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா தேங்க்யூ எங்கள் சொல்லி ஜிம்மின் போயிட்டு ஷுகா ஹேண்டா பிடிக்கிறாரு. நம்ம டே பார்க்குறாங்க. அவருக்கு வந்து பிடிச்சி க்யூட்டாக போய் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம் நம்ம ஷுகா பார்க்குறாங்க. சரி ஓகே ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உனக்கு என்ன தெரியுதோ அதை பாட்டு நாங்கள் முதல்ல கற்றுக் கொடுக்குறோம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்னி பார்த்துருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீ இதுக்கடா அவனை பார்க்குற சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்னோட அண்ணனை பார்க்குறேன், என்ன உனக்கு கேட்குறேன்னா சொல்கிறாங்க. ஆமாடா இல்லை ஜங்குக்கும் நம்ம ஷுகா வந்துட்டு அண்ணா தம்பி ஓகேவா பிரதர்ஸ். என் அண்ணனை நீ பார்க்கும்போது வந்துட்டு எதனா கேட்குறேன்னா என் சோல்மேட்டு என்னோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு பொண்ணு விட்டுல சொல்கிறாங்க. உனக்கு மட்டும் என்ன கஷ்டம் சொல்கிறாங்க. டே இங்கே பாரு, அவனோட அத்தை பையன் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அப்போல்லாம் பார்க்காத தயவு செஞ்சு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ ஜிமினும் நெக்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்து பார்த்தா ஜிமினுக்கு வந்து ஒர்க்கே சுத்தமாக தெரியல. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லு பேபி என்ன சார் சொல்கிறாங்க. எனக்கு தெரியவே இல்லை சொல்கிறாங்க. அது அங்கே அவங்க இருக்காம ரவுண்டு போய் கேட்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யார் அந்த பன்னியாக சொல்கிறாங்க. பன்னின்னு சொல்லாதா ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கா சரி ஓகே சார் ஜிம்னு போகிறாங்க. இங்கே பாருங்கள் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. கிட்ட வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு கிட்ட போகிறாங்க. என்ன வேணும் கேட்குறாங்க. எனக்கு இது ஒன்றுமே தெரியல, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறேன்னா சொல்கிறாங்க. உட்கார சொல்லிட்டு ஒரு சேர் போட்டு உட்காருக்குறாங்க. ஜிம்மில் உட்காராங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மோட ஹேண்டுக்குள்ளே எப்படின்னா அவருக்குள்ளே இவர் வந்த மாதிரி இருக்காரு. சேரில் தான் உட்காந்துருக்காரு. பட் இவரோட பாடிக்குள்ளே அவர் வந்த மாதிரி அப்படி அந்த பொசிஷனில் உட்காந்துருக்காரு. இப்படி தான் சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் ஒர்க்கெலாம் சொல்லிக் கொடுக்குறாரு. ஜிமின் அப்படியா சொல்லி ஜிம்னு கற்றுக்குறாங்க. ஜங்குக்கு பிடிச்சிருக்கு ஜிமின் சொல்லிட்டு அவருக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு. பார்க்குறாங்க. பரவாயில்லையே, அவனுக்கு ஒரு ஜோடி கிடச்சிருச்சு. இனிமேல் நம்ம லைஃப் நம்ம இனிமேல் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம் சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ டேஸ் ஜங்குக்கு மட்டும் பேர் இல்லாமல் இருப்பாங்க, மற்றவங்கலாம் ஓரளவுக்கு இருக்காங்க. அதனால தான் இப்போ நம்ம ஒரு பாசத்தில் வச்சுக்கணும் வாங்க பார்த்துருக்காங்க. ஏன்டா நீ பார்க்குற என்ன வேலைன்னு தெரியுதா சொல்கிறாங்க. என்ன வேலை, என் மச்சானுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறதுல போய் என்ன இருக்குது சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வேறு சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ இல்லை சொல்லிட்டு அவர் மட்டும் போயிட்டுருக்காரு. வேற இல்லை, நம்ம ஜேகப் தான் நம்மளுடைய காயை பற்றி சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஜேகப் காய் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் பேர் இருக்காங்க. என் மச்சான் மட்டும் கஷ்டப்படுறான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா என்ன. ஏன் சில மாதிரி ஃபிகர் வந்திருக்கு, மச்சானுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டேன், இனிமேல் எனக்கு வந்துட்டு என்னோட டியூட்டி முடிஞ்சு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. அப்படி நம்ம டேஸ்ட் பார்க்கலாம்டா. ஒரு பர்சன் அப்படியே தூரத்துலேருந்து சைட் அடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. எத்தனை டேஸ்க்கு அப்படி சைட் அடிக்க போகிறா சொல்கிறாங்க. சின்ன ஏங்க சொல்கிறாங்க. சொல்லு எவ்வளோ டேஸ்க்கு அப்படி சைட் அடிக்க போகிற சொல்கிறாங்க. எனக்கு தெரியல எனக்கு சுகா எங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. சுகா எங்கே எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. தெரியல நானும் பார்த்து தான் இருக்கேன், அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிக்க சொல்கிறாங்க. இல்லை பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறேன். அதுக்கு பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறேன், அது கொஞ்சம் கஷ்டம் தான். அவனுக்கு ஒன்றும் இல்லை, வேறு யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் உண்மையில கேரிங்காக இருக்கனே சொல்கிறாங்க. அது இருக்காரு, ஆனால் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாக அவர் வேணும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் விட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் டேக்கும் சரி சுகர்லாம் ரொம்ப பிடிக்குது, எப்போவுமே ட்ரை பண்ணுறாரு. இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு 1 மந்த்ஸ் வந்து ஒர்க் போயிட்டுறா. ஜிம் பார்க்குறாங்க. டே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் போயிட்டு டேவோட லேப்டாப்பை படுத்துக்கிறாங்க சோஃபாவில். இப்போ ஜங் பார்க்குறாங்க. ஜங் பார்த்துட்டு முறைக்கிற டே பார்த்துட்டு ஏன்டா என்ன பார்த்து முறைக்கிற சொல்லிட்டு இவர் கண்ணாலே கேட்குறாரு. அவனை எதுக்கிட்ட ஓ மடியில் படுக்கிறான்னு சொல்கிறாங்க. ஏன்டா ஏன் அதை போய் ஏன் மடியில் படுக்காம ஓ மடியில் படப்பான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங் கிட்ட வந்து உட்காராங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. உனக்கு ஏதாச்சும் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஜங்குக்கா சொல்கிறாங்க. போர் அடிக்குதா, வெளில கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. வெளில கூட்டிகிட்டு போகிறீங்களா சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு ஜங்கோட ஹேண்ட் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அவர் ஜங்க் ரொம்ப குழுக்குழுன்னு இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ குழுக்குழுன்னு இருக்குது உனக்கு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. வெளில போகலாம் சொல்கிறாங்க. டே வரையா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இல்லை ஜிமின் வர சொல்கிறாங்க. ஏன் டே சொல்கிறாங்க. நான் வரடா நீ போய்ட்டு சொல்கிறாங்க. ஜிமின் தான் ஜங்கா என்ன வெளில கூட்டிட்டு போகிறீங்களா, நான் கூட்டிட்டு போகிறேன் நீ வா சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. வெளில அவர் ரூட் கிளியர், அவர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹாப்பியாக டே தான் ஒரு மாதிரி இருக்காங்க. சின்ன சுகா சின்ன ஜேகப்பு காய் நம்ம ஆரம் எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சுகா ரொம்ப டிசலவ் பண்ணுறாங்க. ஆனால் சுகாக்கு அது ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியல. அதுதான் இவங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்க்க நம்ம ஜிமின் தான் ஜங்கா அவங்கள்ட்ட கேட்கவா சொல்கிறாங்க. கேளு ஜிமின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம டே இருக்கான்னு ஆமாம் சொல்கிறாங்க. என் டே ஏன் சேடாக இருக்கா எனக்கு புரியுது. டே எந்த ஹைட் பண்ணுறா என்கிட்ட சொல்லாமல் என்னென்னு சொல்லுங்களேன்னு சொல்கிறாங்க. அதுவா உன்னுடைய டேக்கு சொல்கிறாங்க. என்ன டேக்கு
உன்னோட டேக்கு சுகாவை ரொம்ப பிடிக்க சொல்கிறாங்க. டேக்கு எல்லோரும் தான் பிடிக்க சொல்கிறாங்க. இல்லை சுகாவை பிடிக்கும்னா லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. லவ்வா ஜிம் பார்க்குறவங்க லவ் தான். ஆனால் சுகா அதை புரிஞ்சிக்க மாட்டேறா சொல்லிட்டாங்க. சுகா உங்கள் அண்ணன் தானே சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட அண்ணன் தான், என்ன இருந்தாலும் லவ் புரிஞ்சிக்க மாட்டேன், என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படியா என்ன டேக்கு அதுதான் கஷ்டமாக இருக்கா? ஆமாம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா என் டேக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லி ஜிம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன யோசிக்கிறேன் சொல்கிறாங்க. நான் டேக்கு ஹெல்ப் பண்ணல சொல்கிறாங்க. சரி என்ன பண்ண போகிற சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன் சொல்லி ஜிம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறாங்க. சரி டேவை விடு, எனக்கு என்ன உனக்கு பிடிச்சதா சொல்கிறாங்க. எனக்கு உங்களில் உங்கள் எல்லோரும் எனக்கு பிடிக்குவாங்க, நீங்கள் எல்லோரும் நல்லா பார்த்துக்குறீங்க, எனக்கு டே மாதிரி எனக்கு எல்லோரும் பிடிக்கும் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. காரை பிரேக் போட்டு அப்படி கேட்கல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்ன உனக்கு எப்படி பிடிக்கும் சொல்லி சொல்கிறாங்க. உங்களை எனக்கு டேட்டே பிடிக்கிற மாதிரி பிடிக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க பார்க்குறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் என்னோட டேவுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, டே ஹாப்பியாக இருந்தாங்கன்னா நான் நீங்கள் சொல்கிறத பண்ணுவாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் நீங்கள் என்ன கேட்குறோம் அந்த தர சொல்கிறாங்க. இப்போ ஜங்க பார்க்குறேன். நிச்சயமாக சொல்கிறாங்க. சரி ஓகே இந்த காலத்தில் இறங்க சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நான் செல்ஃபிஷாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஃபைனலாக ஜிமினும் ஜங்கு வெளில போய்ட்டு ஃபுல் டே சுற்றி பார்த்து ரொம்ப ஹாப்பி வேலை வராங்க. இப்படி வராங்க. இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. வண்டியாக சொல்கிறாங்க. தான் அவனுக்காக நான் வாங்கினேன் சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்டாக கொடுக்குறாரு. இங்கே பாரு இதெல்லாம் வாங்குறத ஸ்டாப் பண்ண முடியாது சொல்கிறாங்க. நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், இந்த சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரி டே வாங்கிக்கிறாங்க. பஜ்மின் எல்லாருக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் ஒன்று கொடுக்குறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ சொல்கிறாங்க. அங்கே பரவாயில்லையே அவங்களோட கசன் எவ்வளோ சூப்பராக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜிம்னி என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டே சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க ஒன்றா சொல்கிறாங்க. உன்னை ஒரு பர்சன் கேட்டாங்க சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க. இவங்க எல்லோரும் பார்த்துருக்காங்க யாராக இருக்கும் சொல்லிட்டு. அதான் அவன்கிட்ட க்ரஷ் உன் பிள்ளை சுற்றிட்டு இருப்பாலாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. யாரும் சொல்கிறாங்க. என் க்ரஷ் யாரும் சொல்கிறாங்க. அதான் டே என் கூட ஸ்கூலில் படித்தால ஒன்றா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உங்க கூட படித்தவங்க எல்லாரும் இவங்க க்ரஷ்ஷாக தான் இருந்தாங்க. அதில் யாரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போது சுகாக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாரு அவர். இது வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் யார்ட்டையும் இதெல்லாம் சொன்னது கூட கிடையாது. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. என்னது க்ரஷ்ஷாக டேக்கா சொல்கிறாங்க. ஆமாம் என் கூட படித்த எல்லாருக்கும் டைமில் க்ரஷ். நான் டே கிளாஸ்க்கு போவேனா எல்லோரும் இப்போ வருவாங்க டேவை பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் என் கூட அதுக்காக நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஆவாங்க. டேட்டு பேசணும்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்ல இப்போ அவர் சுகாக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படி பார்க்குறாரு. பாசிட்டிவாக சுகாக்கு என்ன தெரியல. இப்போ ஜெக பார்க்குறாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதில் ஒரு பொண்ணு இன்னைக்கு பார்த்தா உன் டே எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. நானும் சொன்னாங்க இங்கே தான் இருக்காங்க சொல்லும்போது நான் உன் டேவை மீட் பண்ணுமே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படி சொல்கிறாங்க. பேர் சொல்லி கேட்குறேன். பேருன்னு சொல்லி கேட்குறாங்க. பேர் மீனா சொல்கிறாங்க. மீனாவா சொல்கிறாங்க. மீனா தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க பார்க்குறாங்க. சுகாவோட பேச எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படி இன்டெரக்டாக நோட் பண்ணுறாங்க. சுகா ஃபேஸில் அப்படி இருக்கும். இப்போ ஜிமின் தான் பட் சுகா பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே பாரு அப்போல்லாம் கேட்குறாங்க. யாரும் இன்ட்ரோ பண்ணாத சொல்கிறாங்க. ஏன் சுகா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா அவளை பண்ணுறா நான் கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரோ பண்ணலான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஏன்னா என்னோட டே வந்து தனியாகவே இருக்கான் பாருங்களேன். நீங்கள் எல்லாரும் ஆல்மோஸ்ட் பேர் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. அப்போ தான் சுகா கூட தனியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சுகா எங்கே தனியாக இருக்காங்கன்னா சுகா எங்கே லவ்வில் விருப்பம் இல்லை. ஆனால் என் டேக் அப்படி இல்லை. நான் டேக்கு ஒரு நல்ல பர்சனை பார்க்க போகிறேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்கிறார். சுகாக்கு ஒரு கோமே வந்துட்டு டக்குன்னு நினச்சி போயிடுறாரு. இப்போது டேக் ஒரு மார்க்கு. டே இங்கே பாரு அதெல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. நான் அவள் கேட்டதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இப்போ டே இப்போ சரி இருன்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சி போகிறாரு. சுகா எங்கே சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிட்டு நான் ஏன் தப்பாக போகிறேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட ரூமுக்கு. டேக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட உங்களுக்கு என் மாதிரி ஃபீலிங்ஸ் வராதா இல்லை இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறா சொல்லிட்டு டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் இவங்க என்ன பார்க்குறாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க பார்க்குறாங்க. ஏன் உண்மையாக சொல்கிறதுக்கு ஆமாம் நான் உண்மையாக சொல்லும்போது நம்ம யாரையும் பார்க்கலையே சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கிட்ட இப்போது நம்ம ஜிமின்கிட்ட நம்ம ஜங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்களா ஜங்கோட ஐயோ எங்கே பண்ணுறாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு அவரும் ஆமாம்மா கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு தான் நம்ம டேக்கு ஏற்ற பொண்ணாக போல சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போது டேஸ் போயிட்டே இருக்கா. நம்ம ஜிம்மில் எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் நம்ம டேவை பற்றி டேக்கு அவருக்கு க்ரஷ் இருக்குது. அவர் பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சுகாக்கு பிடிக்கவே இல்லை. டைம் போயிட்டே இருக்குடா. இப்படியே போக நம்ம டேக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக டே ஹார்ட் ஆகுது. ஜிம்மில் பார்க்க முடியல. இங்கே எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. அவங்க பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் ரெடி ஆகிட்டே சொல்கிறாங்க. ரெடியாக சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க. எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. அதுவா என்ன டேக்கு பிளைண்ட் டேட் சொல்கிறாங்க. பிளைண்ட் டேட்டாக சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ சுகா இவ்வளோ குக் பண்ணுறாங்க. வெஜிடபிள் கட் பண்ணி டக்குன்னு விட்டாரு. என்ன சொல்லி பார்க்குறாங்க. டேங்க நீ பிளைண்ட் டேட்டை போகிற சொல்கிறாங்க. ஆமாம் ஷா நான் பிளைண்ட் டேட் போகிறேன். என் அப்பா அம்மா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாண்டு வேறு என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணது மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு ஜிம்மில் பார்த்து ஒரு பாயிண்ட் பண்ணேன். இப்போ சுகா பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிம்மில் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுற டேவை சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் ஒன்றும் கோப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. அவன் என்னோட அத்தை பையன், அவனுக்கு தான் என் மேலே அதிகமாக கேர் இருக்குது சொல்லிட்டு அவரு சொல்ல சுகாக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் நான் எங்கள் கேர் இல்லையா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன். என்னடா பேசுகிறேன், நம்மளோட ஃப்ரெண்டு தான் ஃபேமிலி வரதில்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவன் தான் ரியல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கள சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஷா எங்கள் என்னட்டே ஹாப்பியாக இருக்கணும். நான் தான் என்ன பண்ணணும். என்னோட அப்பா அம்மா வந்துட்டு ஒரு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் போகிறேன்
போகிறேன், போயிட்டு நான் தான் சூஸ் பண்ணுவேன் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவர் சொல்ல, சுகாக்கெலாம் ரொம்ப கோவம் வருது. அங்கே பாரு, நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நீ மீட்டிங்லாம் இருக்குது, நீ அதுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களும் பார்க்குறேன், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ அவங்க போய்ட்டு வரணும், நீ போக சொல்லிட்டாங்க. இப்போது ஜிமின் நம்ம வந்தாண்டா போகிறாங்க. சுகாக்கெலாம் அதை ஏற்றுக்க முடியல, எப்படி போகலான்னு சொல்கிற மாதிரி அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. சரி வழி இல்லை சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமின் 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு அவங்க வெளில போகிறாங்க. சுகாலாம் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது, ஒரு கவலையாக இருக்குது, என்ன சொல்ல தெரியல. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. பாரு சுகா சொல்கிறாங்க, உண்மையாகவே உனக்கு டே மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லை சொல்லி கேட்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க, சொல்லு. இல்லைடா அது எனக்கு சொல்ல தெரியல சொல்ல தெரியலையா, இல்லைடா பேசுகிற சொல்கிறாங்க. அம்மா எனக்கு சொல்ல தெரியல சொல்கிறாங்க. ஒன்று நல்லா யோசிச்சுக்கோ, டே இன்னொரு பசங்க கூட தான் உனக்கு பாசிட்டிவ் ஆகுதா இல்லையா சொல்கிறாங்க. ஆகுது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, பாரு உனக்கு ஆகுதா இல்லையா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா நினச்சி பார்க்குறாங்க, ஸ்டார்டிங்லேருந்து இங்கே எப்போது ஜாயின் பண்ணியிருப்பாங்களோ, நம்ம ஜங் கூட ஒரு ஃப்ரெண்டாக எப்படின்ட்டு ஆயிருப்பாரோ, அப்போலேருந்து ஒரு பிடிச்சிருக்கும். அது ஏன்னு தெரியாது, ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பார் நம்ம ரொம்ப கேரிங்காக, ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். அதெல்லாம் நினச்சி பார்க்குறது எவ்வளோ பேர் பண்ணி சுற்றுறாலும் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு பசங்க தான் எனக்கு பிடிக்கும், நான் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஆனால் சொல்கிறாங்க, அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு அது லவ்வான்னு சொல்ல சொல்கிறாங்க. லவ்வான்னு சொல்ல தெரியல, அங்கே பாரு பிடிக்குது பசு ஆகுது, வேறு என்னவா இருக்கும் சொல்கிறாங்க. ஒரு எனக்கும் டைமில் க்ரஷ்ஷு சொல்கிறாங்க. க்ரஷ்ஷு தாண்டி லவ்வுன்னு இருக்கும், ஓகேவா, நீ தான் கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கட்டே வேறு யாரும் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க சொல்கிறாங்க. இப்போது சுகா பார்க்குறாங்க, சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போ அப்படி அமைதியாக தான் இருக்கார். இப்போ கூட ஒரு இறங்கி வர மாட்டேங்கிறாரு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு இன்னைக்கு டே ஃபுல்லாக போயிருக்கணும். நைட்டு நம்ம ஜிம்மின் டே ரொம்ப டயர்டாக வராங்க. ஏன்னா பிளைண்ட் டேட்டு தானே போனீங்க, இல்லை வேறு எங்கன்னா போனீங்க சொல்கிறாங்க. பிளைண்ட் டேட்டை போயிட்டு அப்புறம் ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. என்ன காமா அந்த பொண்ணு ஓகே சொல்கிறாங்க. எனக்கு அந்த பொண்ணுகிட்ட இந்த இது பிடிக்கல சொல்கிறாங்க. என்ன காமா அவர் ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கா, எனக்கு பிடிக்கல, எனக்கு என் டேக்கு வந்துட்டு டே ஒரு நல்லா பார்த்துக்கணும், கேரிங்காக இருக்கணும், அப்படி ஒரு பர்சனாக டேக்காக சூஸ் பண்ணணும் சொல்லி ஜிம்மின் சொல்ல. அப்படியே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போது டே ஷுகாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பிளைண்ட் டேட் கேன்சல் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சதும் ஹாப்பியாக இருக்குது. இப்போது நம்ம டேஸ் போயிட்டே இருக்கலாம். நம்ம சுகா டே என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி சுகாக்காக போயிட்டு இறங்கி பேசுவார், கிட்டே போவார், என்ன பண்ணுறாங்க அங்கே சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருப்பார். இப்போ கொஞ்சம் டேஸ் போக போக நம்ம ஜிமின் டேவை சுகா பக்கம் போக விட மாட்டாரு. சுகாக்கே ஒரு மார்க் என்னச்சு டே இப்போலாம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, டே தான் எரி ஜிமின் போய்ட்டு ஷர்ட்டை கொடுத்துட்டா சொல்கிறாங்க. கூட சொல்கிறாங்க. ஏன் நான் போய் கொடுக்க மாட்டேறா சொல்கிறாங்க. என்னதுக்கு நான் போய் கொடுக்குறேன் கூட சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் சொல்கிறாங்க, நான் போய் கொடுக்குறேன் விட்டு சொல்லிட்டு அவர் போய் கூட எடுத்து போய் கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க, தீயா வேலை செய்கிற குமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்த்து நம்ம ஜங் சொல்ல ஜிமின் பார்த்து மறைக்கிறாங்க. உங்கள் அண்ணா மட்டும் என்ன டேவை அக்செப்ட் பண்ணிக்கல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நான் உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டேன் சொல்லி ஜிமின் சொல்ல. ஐயோ பேபி என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் இப்போ ஏன்னா இப்போ ஜங் வந்து ஜிமின் லவ்வாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டாருடா. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, டே மட்டும் காட்டாறாங்க, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஐயோ எவ்வளோ சொல்லாதவா, நான் உனக்காக நானும் தீயா வேலை செய்வேன் சொல்லிட்டு அவர் சொல்ல. என்னையே அட்ஜஸ்ட் பண்ணுற தீயா வேலை செய்வோம் குமாராமே அதே குமார் சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்க. டே பார்க்க ஜங்கு பார்க்குறேன் தெரியாமல் சொல்லிட்டு மன்னிச்சுக்க சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. இப்போது இதை இவங்க பார்க்குறாங்க, இங்கே பாரு நேற்று வந்து பையன் அவனே நம்ம ஜங்கு பிக்கப் பண்ணிட்டான், ஆனால் அந்த சுகர் கடை ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. டேப்பா அவங்க சொல்லிட்டு இவங்களும் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் டேரக்டாக பண்ணுறாங்க. சுகர் அங்கே சொல்லிட்டாங்க சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க, அங்கே சரி கொடுக்குறாங்க. எப்பவும் டே எடுத்துகிட்டு வராரு, நீ எடுத்துகிட்டு வரா சொல்லிட்டாங்க. ஆமாம் டே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க ஃபோனில், நீயும் ஒரு பிளைண்ட் டேட்டாக சொல்லிட்டாங்க. இப்போ ஷோவை கோவம் ஒரு ரிசல்ட்டு அவர் எடுத்து வாங்கிக்கிறாரு. சரி ஓகே ஜிமின் போக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போட்டு விட்டோம்ல சொல்லிட்டு அவர் வந்துட்டுருக்காரு. இப்போ ஜங் பார்க்குறாங்க, உனக்கு ஏன் இந்த வேலை சொல்லிட்டாங்க, பின்ன என் டே ஹாப்பியாக இருக்கும், நான் தானே இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. புரியுது இருந்தாலும் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் இல்லைனாலும் உங்கள் அண்ணா ரொம்ப லேட் பிக்கப் சொல்லிட்டாங்க ஓல்டு கேட்டு அப்படி ஜிமின் சொல்ல. இப்போ ஜங் பார்த்து மறைக்காங்க. என்ன சொன்னேன் அண்ணா பார்த்து சொல்லிட்டாங்க. சாரி ஜங் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங் தான் ஜிமின் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாலில் பின் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க, பார்த்துட்டு பயந்து போயிட்டாரு. இப்போ ஜங் தான் கிஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. பாரு என்னோட அண்ணா பார்த்து அப்படி சொல்ல ஓகே சொல்கிறாங்க. பின்ன ஏன் அவர் புரிஞ்சிக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அது ஓகே எனக்கு புரியுது, அவர் லேட் பிக்கப் தான் அதுக்காக கேட்டேன்னு சொல்லவே சொல்கிறாங்க. கேட்டேன்னு சொல்லாமல் வேறு என்ன முயலில் சொல்லுவாங்க. ஸோ ஜிமின் பண்ண போயிட்டார். ஏன் நில்ல சொல்லிட்டாங்க. இனிமேல் என் பக்கத்தில் அவர் பார்த்து சொல்லி ஜிமின் பண்ணுறாங்க. டே சாரிடா நான் ஒரு அவசரத்தில் கிஸ் பண்ணிட்டா சொல்லிட்டு அவர் பின்னாடி ஓடி வராரு. இப்போ ஜிமின் கண்டுக்கல. ஜிமின் டேரக்டாக போகிறாங்க. டே சொல்லிட்டாங்க சொல்லி ஜிமின் சொல்லிட்டாங்க. இங்கே பாரு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியும் டே உனக்கு சுகா பிடிச்சிருக்கு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. என்னென்னு காமெண்ட் தெரியும் உனக்கு சுகா பிடிச்சிருக்கு சொல்லிட்டு என்கிட்ட மறைக்கிறதில்ல சொல்லிட்டாங்க. ஆனால் அவருக்கு எனக்கு பிடிக்கல ஜிமின் சொல்லிட்டாங்க. நீ அழக்கூடாது டே ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ அழகாதான் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்போ டேஸஸ் போகுது. என்ன பண்ணாலும் சுகா கிட்ட இருந்து அந்த லவ் மட்டும் வெளியே வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு மாதிரி நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க, எப்படி விட்டால் சரி வராது, டே ரொம்ப ஹர்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு ஜிமின் டேவை கிளம்புறாங்க. இப்போ டேவை பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னடா சொல்லிட்டாங்க. அவன் ரொம்ப அப்பா அம்மா மிஸ் பண்ணுறான், அவனை கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்பா அம்மாவை. அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா வேறு எனக்கு இங்கே பிளைண்ட் டேட் செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, அவளை தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அங்கே போகிற சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் அங்கே போய்ட்டு பார்த்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனால் அங்கே அவங்கள வந்து இன்வைட் பண்ணுறேன் வாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ சுகா எங்கே சொல்கிறாங்க, சுகா வெளில போயிருக்கா சொல்கிறாங்க. அப்படியா
அப்படியா ஓகே அது நல்லது நான் கிளம்புறோம் சொல்லிட்டு வாட்ச்மேன் சொல்லிட்டு 2 பேர் போயிடுறாங்க. எங்கள் சுகாதாரா வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, வீடு அமைதியாக இருக்குது, என்ன எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க சொல்கிறாங்க. எப்போதும் வீட்டில் சத்தம் கேட்டே இருக்க சொல்கிறாங்க. வீட்டில் எப்போ சத்தம் போட்டே இருக்குது ஜிமின் தான். ஜிமின் இல்லை சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இப்போ ஜங்கு தான் கண்ணத்தில் இடி இந்த மாதிரி கண்ணத்தில் கை வச்சு உட்காந்துருக்காரு, ஏன் அவனுக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம சங்கு பார்க்குறாங்க, அதுவா என்னோட ஜிமின் ஊருக்கு போயிட்டா சொல்கிறாங்க. ஜிமின் ஊருக்கு போயிட்டா சொல்கிறாங்க. எனக்கு இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஜிமின் ஜங்கு லவ் பண்ணுறது. என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம் அதுவும் டேக் வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸாக இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு சுகா டக்கர் ஒரு திங்ஸ் விளாண்டு கீழே விட்டுறாரு. உனக்கு என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, ஏன்ப்பா உனக்கு என்னப்பா ஷாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சின்ன அவங்க என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உண்மைதான்டா, அவனுக்கு எதுவும் பிளைண்ட் டூன் செட் ஆக மாட்டேதாம்மா, அதனால் சொந்தத்துலேயே ஒரு பொண்ணு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதனால் அங்கே போயிடா சொல்லிட்டு போய் அங்கே வந்து போய் பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு அங்கே மேரேஜ் ஓகே ஆகிட்டுனா நான் உங்களை இன்வைட் பண்ண சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு அவர் தாங்கிக்க முடியல, என்ன சொல்கிறீங்க, இதுக்கு வேறு என்ன பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாரு நேராக கேட்குறேன், உனக்கு டைமில் வந்து ஃபீலிங்ஸ் எதாவது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஒன்றை மாதிரி ஒரு ஸ்டோன் ஹார்ட் நான் பார்த்ததே சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் உன்ன மாதிரி ஒரு ஸ்டோன் ஹார்ட் நான் பார்த்ததே இல்லை, நீ எவ்வளோ ஸ்டோனாக இருக்க, உனக்கு அவனுக்கு பிடிக்கலன்னு தெரியும், உனக்கு எவ்வளோ சுற்றி வரான், உனக்கு அவன் லவ் ஃபீலிங்ஸ் புரியல சொல்கிறாங்க. என்ன பிடிக்கிறவங்க அப்புறம் எப்படி பிளைண்ட் போவான்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம் அவனுக்கு என்ன பிடிக்கல, அவன் பிளைண்ட் போகிறான், ஒன்றை போய் கேட்குறேன் நான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஒன்றை போய் கேட்டேன், என் டே உனக்கு பிடிச்சிருக்கா பிளைண்ட் போக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறான்னு சொல்கிறாங்க. ஏன்டா அவன் அப்படியே நீ சொல்லணும் எதிர்பார்த்துப்பா சொல்கிறாங்க. அப்படியே இல்லை சொல்கிறாங்க. நிஜமாக தான்டா, ஏன்டா யாராவது ஒருத்தவங்க இறங்கி வரணும்ல, அவன் எத்தனை டைம் போய்ட்டு சுற்றி வந்துட்டு இருக்கான். சரி ஓகே உனக்கு விருப்பம் சொல்லிட்டு அவன் மூவ் ஆன் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு விருப்பம்னு மூவ் ஆன் பண்ணிட்டான். ஆமாம் அப்படி தான் இருக்கும் சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு மேரேஜ் ஆகும் நினைக்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஒரு நிமிஷம் சொல்கிறேன், ஜங்கு ஜிம்னு கால் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்னு கால் பண்ணுறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜிமின் பேபி என்ன சொல்கிறாங்க. ஒன்று ஜங்குக்கா எதுக்கு ஃபோன் பண்ணிங்க சொல்கிறாங்க. இல்லை நீ என்ன ஃபோனே பண்ணல போனதில்லை சொல்கிறாங்க. அதுவா ஊருக்கு வந்ததுமே வந்துட்டு எங்கள் வீடு ஃபுல்லாக வந்துட்டு ஒரே ஃபங்க்ஷன் மோட்டில் இருக்க சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் மோட்லையா ஆமாம் அதை டேக்கு எனக்கு பொண்ணு பார்க்க வராங்களா, அப்படி சாரி டேவை வந்துட்டு போகிறாங்க, நான் டேக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னது காமம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்ல இவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி அடிப்பிச்சு. அங்கு தான் வந்துட்டு நிஜமாக சொல்கிறாங்க. ஆமாம் நிஜமாக தான், எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு கண்டிப்பாக செட் ஆகிடும், நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு தான் வரும்னு நினைக்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீங்கள் வேணால் வாங்க மேரேஜுக்கு இன்வைட் பண்ணுறோம் சொல்கிறேன். ஜிம்மின் சொல்கிறாங்க. அவங்க டக்குனு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. டே தான் சுகா பார்க்குறாங்க, கார் எடுங்க சொல்கிறாங்க. நேரத்துக்கு கார் எடுங்க சொல்கிறாங்க. டக்குனு இவங்க எல்லாம் கார் எடுத்து கிளம்புறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம டே தான் மறைச்சு பார்க்குறாரு. என்ன சொல்கிறாங்க, என்னடா பண்ணுற சொல்கிறாங்க. நான் உண்மையை தானே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ இவங்க எல்லாரும் காரில் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்னோட வீடு எது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குவோம் ஜிம்னோட வீடோட அட்ரஸ் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இங்கே வந்து நாங்கள் பார்த்தா வீடு ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போது நம்ம இவங்க காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. எல்லோரும் கீழே இறங்குறாங்க. சுகா தான் அப்படி இருக்காரு, அவ்வளோ கோவமாக இருக்காரு. உள்ள வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மோட அப்பா அம்மா டேவோட அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹலோ ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. யார் படிங்களா சொல்கிறாங்க. நாங்களாம் டேவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. டேவோட ஃப்ரெண்டாக உள்ளே வாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் உள்ள வராங்க. வந்து உட்காருங்கப்பா சொல்கிறாங்க. அம்மா ஆண்டி டே எங்கே சொல்கிறாங்க. டேவும் ஜிம்மனும் வெளில போயிருக்காங்க சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. அங்கே போயிருக்காங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அவங்க போயிருக்காங்கப்பா சொல்கிறாங்க. ஆண்டி டேக்கு மேரேஜாக சொல்கிறாங்க. ஆமாப்பா மேரேஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ சுகாக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. எதுவுமே சொல்லாமல் சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்க போயிருக்க பிளேஸ்க்கு போயிட்டு பேசிட்டு வந்து பேசலாம்னு சொல்லிட்டு இவங்களாம் போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா ஜிம்ல பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியல சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு தான் வந்துட்டு காரை ஸ்பீடாக ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. உண்மையாகவே வந்து மேரேஜ் போலையே சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. நான் கூட விளையாட்டு நினச்சிட்டா சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ சுகாக்கு அவ்வளோக்கு ஒரு சாருக்கு அவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க. ஏன்டா நீ வந்து கட்டுக்காம தான் அப்படி அவன் என்ன பண்ணுவான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சொல்லிட்டு ஒரு வேகமாக காரை ட்ரை பண்ணுற ஸ்பீடாக இப்போ ஃபைனலாக போயிடுறாங்களா. போயிட்டு ஒரு பிளேஸ் போய் பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா நம்ம சுகா நம்ம ஜிம்னு ஒரு பொண்ணு 3 பேர் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு நம்ம டேவோட ஹேண்ட் பிடிச்சி பேசிட்டு இருக்கு. சுகாக்கு அவ்வளோக்கும் ஒரு இவ தான் நான் சொல்லி பார்த்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என்ன டேவோட ஹேண்ட் பிடி பார்த்து சொல்கிறாங்க. என்னது காம சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா தான் வேகமாக போயிட்டுருக்காரு. இதே வந்துட்டு எப்படின்னா ஒரு கார்டன் தான் ஓகே. ஒரு கார்டன் தான், ஒரு ஃப்ளவர் ஷாப் தான், ஒரு ஃப்ளவர் கார்டன் அங்கே தான். இது நம்ம ஜிம்னுடைய வில்லேஜ் ஓகே. வில்லேஜ்னு வச்சுக்கோங்க, வில்லேஜ் தான். இப்போ போகிறாங்க நம்ம சுகா டேரெக்டாக போகிறாங்க. டேங்க அப்படின்னு கத்துறாங்க. இப்போ டே திரும்பி பார்க்குறாங்க. சுகா நீயா எப்போ வந்து சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் வந்துருக்காங்க. ஏங்க எப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. சரி நீங்கள் என்ன பண்ணல சொல்கிறாங்க. இது யாரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. நீங்கள் யார் எதுக்காக டேக்கிட்டு இப்படி கத்துறீங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு அவங்க ஹேண்ட் எடுத்து அவன் கையில் ஹேண்ட் எடுத்து சொல்கிறாங்க. எதுக்கு எடுக்க சொல்கிறது போட்டு நம்ம டேவோட ஹேண்ட் டைட்டாக பிடிக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அவள் எதுக்கு ஹேண்ட் எடுக்கணும், நீங்கள் எதுக்கு கத்துறீங்க சார் ஜிம்னு கேட்குறாங்க. இங்கே பாரு ஜிம் ஒன்ட்டு பேச சொல்கிறாங்க. டே கையெடுத்து சொல்கிறாங்க. இங்கே பாரு சுகா எதுக்கு கத்துற சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்குறாங்க. டே இந்த பையன் யார் பார்க்குறது பூனை மறந்துக்கிட்டு இப்படி பேசலாம் சொல்கிறாங்க. என்ன பூனையா சொல்லிட்டு சுகாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ நம்ம டேக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. இங்கே பாரு அப்படி சொல்லாத சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டு நம்ம ரொம்ப சாஃப்டாக அந்த பொண்ணுகிட்ட டே பேசாச்சு. டே சுகாவுக்கு அவ்வளோதான் மொத்த கோம்பம் இறங்கிட்டு. இப்போது அவர் தான் நம்ம ஜிம்மில் டேவோட ஹேண்ட் பிடிச்சி பக்கத்தில் இருக்கார். எடுத்துகிட்டு இங்கே பாரு இவன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதுக்கு மிஸ்டர் இங்கே பாரு நீ யார் என்ன டே வந்து உனக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு ஹேண்டை சொல்லிட்டு அந்த பொண்ணு டேவை பிடிச்சி இருக்குது. இந்த பக்கம் சுகா இருக்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு இங்கே அமைதியாக சொல்கிறாங்க. ஜிமின் சொல்லு அவர்கிட்ட நான் யாரும் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அங்கே பாருங்க அவள் தான் வந்து டேக்கு சொந்தமான பொண்ணு சொல்ல கையெடுங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு இங்கே பாரு அவன் எனக்கு சொல்லிட்டு நம்ம
சுகா சொல்கிறாரு, இப்போ டே பார்க்குறாங்க. சுகா என்ன பேசுகிறேன், நான் எப்படி உனக்கு சொந்தமாவாங்க அப்படி சொல்லிட்டு டேவோட சுகாவோட ஹேண்டை டே எடுத்து விட ஷோக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே சொல்கிறாங்க, என்ன பேசுகிற சுகா, உனக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது சொல்கிறாங்க. என்ன பேசுகிற அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு தெரியல சுகா, நான் லவ் பண்ணுறா சொல்லிட்டு சுகா டே சொல்ல ஜிமின் டேக்கு சுகாவுக்கு விளையாடுது. என்ன பேசுகிற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் கூட நீ இது வரைக்கும் என்னை வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு கண்டுக்கிட்டு தெரியல, எனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு, அதுதான் நானே லைஃப் மூவ் பண்ண நினைக்க சொல்கிறேன். பட் சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேங்க என்ன பேசுகிற டே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும் சுகா, நீ உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம், விடுங்க. என் அப்பா அம்மா சொல்லிட்டு பொண்ணு என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. எது இவ்வளோ மேரேஜ் பண்ணி கூட சொல்லிட்டு அந்த பொண்ணு தள்ளி விட்டுறாரு நம்ம சுகா. ஜிமின் டேக்கர் பிடிச்சிடாங்க. அங்கே பாருங்க சுகா, அங்கே என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க, தள்ளி விடாதீங்க அவங்க சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட போகலான்னு பார்க்க நம்ம டே தான் சுகா தான் டைட்டாக ஹக் பண்ணுவாங்க டேங்க பாருங்க விட்டு போயிடாத, நீ என்ன எனக்கு அவ்வளோ பிடிக்கும் டே, ரொம்ப லவ் பண்ணுற, நீ எனக்கு மட்டும் தான் வேறு யாருக்கும் தர மாட்டேன் டே சுகா சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, நீ தான் என்ன டேஸில் ஒரு டைம் பார்த்து கூட இல்லை, என்கிட்ட பேசின கூட தான் சொல்கிறாங்க. இப்போ டே தான் சுகா எதுவுமே சொல்ல டேவோட பேச கப் பண்ணிட்டு அப்படி டே சொல்லிருக்காரு. டேவோட பேச அந்த டேஸ் லைட்டாக வைப் பண்ணிட்டு அப்படி இருந்திருக்கு. அவர் ரொம்ப லவ்லி ஆரம்பிச்சு டேவோட ஃபோட்டோவில் கிஸ் பண்ணுறாங்க. அங்கே பாரு டே, உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா, நீ எனக்கு அவ்வளோ பிடிக்கும், தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்ல சொல்கிறாங்க. இன்னொரு பர்சன் வந்து கம்பேர் பண்ணாத ஓகேவா, நீ எனக்கு நான் உனக்கு சொல்கிறாங்க. எப்போத்துலேருந்து சொல்கிறாங்க. அங்கே பாரு, உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் கொஞ்சம் டேஸ் போகட்டும், நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு நினச்சி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு டே, நான் உன்னை ரொம்ப லவ் வச்சிருக்கேன், அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, உண்மையாகவே நீ பக்கத்தில் இருந்தனால என் கூட சுற்றி வந்தனால அந்த அதோட எனக்கு ஃபீலிங்ஸ் புரியாமல் போயிடுச்சு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கும், எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் டே, நீ வேறு யார்ட்ட பேசுறதுக்கு அவ்வளோ ஃபஸ்ட்டாக இருக்கும், ஜெலஸாக இருக்கும். ஜங்கு எப்போ வந்து எனக்கு ஃப்ரெண்டு இன்ட்ரோ பண்ணால் அப்போது எனக்கு கூட பிடிக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் டேஸ் போகும்போது லவ் மாறிச்சு. ஆனால் என்கிட்ட சொல்ல முடியாமல் போயிட்டு ஏதோ ஒரு ரீசன் தடுத்துருச்சு, மன்னிச்சிக்கோ, எல்லாத்தையும் லேட் பிக்கப் தானே மன்னிச்சிக்கோட்டே சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க இப்போ நம்ம சுகா கொஞ்சம் கூட யோசிக்காம டேக் நீலன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற சுகா சொல்கிறாங்க, அந்த ஃப்ளவர்ஸ் கார்டன் அவ்வளோ அழகாக இருக்குது, அதில் அந்த நடுவில் சென்டரில் நம்ம சுகா டேக் பண்ணி நீலன் பண்ணிட்டு வில் யூ மேரி மீ டே அப்படி சொல்கிறாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு, யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, வில் யூ மேரி மீ டே சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி உண்மையாக சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறாங்க, தெரியுங்க உனக்காக நான் வாங்கினேன், உன்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ண சொல்லிட்டு அது என்னோட பர்த்டே அன்றைக்கி சொல்கிறாங்க. என்னது காம சொல்கிறாங்க, இப்போ தான் சுகா டேக் ஞாபகம் ஒரு சிவானிக்கு ஒரு பர்த்டே சொல்கிறாங்க. என்னோட பர்த்டே அன்றைக்கி சொல்லலாம், அவனுக்கு மெமரியாக இருக்கும், ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக இருக்குன்னு நினச்சேன். டே சாரி டே சொல்லிட்டாங்க, ரொம்ப லேட்டாக வெயிட் பண்ண வச்சுட்டு சொல்லிட்டாங்க. சுகர் நிச்சயமாக சொல்கிறாங்க, நிச்சயமாக எனக்கு என்னோட பர்த்டே அந்த பர்த்டே அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக நீ என் லைஃப்பில் வரும்னு நினைக்கிறேன், ஒரு பாய் ஃப்ரெண்டா ஒரு ஒய்ஃபா வருவே டே சொல்கிறாங்க. வெளியே மேரிமே டே சொல்கிறாங்க. சுகர் காய்ச்சி டேக்கு ரொம்ப டேஸ் நிச்சயமாக சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்லி பார்க்குறாங்க. பாரு உனக்காக நான் வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் காமிக்கிறாங்க. ஒரு வெட்டிங் ரிங் அதுவும் ரொம்ப டைமண்டில் அழகாக இருக்குது. நிச்சயமாக சொல்கிறாங்க. போய் நான் சொல்ல மாட்டேன், உனக்கே தெரியும் சொல்ல, போய் சொல்ல மாட்டேன், விளையாட்டா பிடிக்குன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிச்சா கூட பிடிக்குன்னு சொல்லுவோம். உண்மையாக டே எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஏன் இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ண சொல்கிறாங்க, கொஞ்சம் டேஸ் போகட்டும், நம்மளுக்கு இப்போ என்ன அவசரம் சொல்லுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பர்சன் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா, ஜிமி நீ சொன்ன அந்த கேட்டு இதுதான், நான் இந்த கேட்டு வந்து நம்ம டேல பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம சுகா நம்ம டேட்டை பேசிட்டுருக்காங்க, நீ அக்செப்ட் பண்ணிட்டா எந்திரிப்பா சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்கிறாங்க என்னை லவ் பண்ணுறா, ரொம்ப லவ் பண்ணுறா, ஐ லவ் யூ டே, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அவளே மேரிமே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமி டேவும் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பாங்க இவங்க சொல்கிறாங்க. இப்போது அவர் ரிங்கை காமிக்கிறாங்க, ஹேண்டை காமிக்கிறாங்க. அவர் ரிங்கை போட்டுவிட்டு ரிங்கை ஹேண்டில் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூடா சொல்கிறாங்க, லவ் யூ டூ சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே இவங்க சொல்கிறாங்க, தேங்க்யூடா சொல்கிறாங்க. இப்போ எனக்கான கிஃப்ட்டு கொடுக்க சொல்கிறாங்க, உனக்கான கிஃப்டாக சொல்கிறாங்க, என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, என்கிட்ட ரிங்கு சொல்கிறாங்க, இன்னும் ரிங்கு எடுக்கிறாரு, எனக்கு போட்டுவிட்டு சொல்கிறாங்க. இப்போவே ஆமாம் சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் பார்த்து மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நீ மேரேஜ் பண்ணி கொஞ்சம் செகண்ட் இயர் மேரேஜ் கிஃப்டாக சொல்கிறாங்க. இப்போ பர்த்டே கிஃப்டாக சொல்கிறாங்க. நம்ம டே உன் டக்குன்னு டே ஷுகாவோட ஹேண்டிலோட ரிங் எடுத்து நம்ம டே ஷுகா போட்டுவிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி பர்த்டே டே, ஹாப்பி பர்த்டே ஷுகா சொல்கிறாங்க. சாரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஹாப்பி பர்த்டே ஷுகா சொல்கிறாங்க, தேங்க்யூடா சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃபாக விஷ் பண்ணுற ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. டே அப்படியே ஷுகாவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஷுகா உன் டைட்டாக ஹக் பண்ணி யாருக்கும் கிடையாது, எனக்கு மட்டும்தான், யாருக்கும் விட்டு தர மாட்டேன் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஜிமினா ஃபைனல் பிளான் சக்ஸஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஷுகா பார்க்குறது என்ன சொல்கிறாங்க, என்னோட பிளான் சக்ஸஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு, ஆமாம் நீங்கள் அங்கே வரணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அப்படின்னா பிளைண்டட், அது எல்லாமே ஃபேக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் இவருக்கெல்லாம் இவரே அத்தை பொண்ணு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இவ எனக்கு அத்தை பொண்ணு ஷுகா நம்ம டேக் வந்துட்டு தங்கச்சி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் கசன் வந்து சிஸ்டராக வேணும், இவர் டேக் வந்துட்டு சித்தி பொண்ணு எனக்கு அத்தை பொண்ணு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. பயங்கர எல்லாருக்கும் ஒரு பர்சன் இப்போ ஒரு எல்லாருக்கும் ஷுகா பார்த்துறாங்க. ஷுகா பேச ஒரு மாதிரி பாம்பு வச்சுக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாருங்க எதுக்கு எல்லாத்தையும் என்னோட இவங்க எப்போ சிரிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அதான் டே கேள்வி சொல்கிறாங்க. பாரு யாரும் சிரிக்காங்க ஓகேவா, இவங்க சாரி நம்ம ஜிமின் தான், நீ லவ் ரேஸ் பண்ண மாட்டேறது, நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணா சொல்கிறாங்க. இப்போ ஷுகா கிட்டே வராங்க. டே ஜிமின் கிட்ட தேங்க்யூ ஜிமின் சொல்கிறாங்க. ஓகே ஷுகா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, என்ன டேவை ஹார்ட் பண்ணாதீங்க, நல்லா பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துட்டு சொல்லிட்டு அவர்
ஹாப்பியாகிறாரு. இப்போ அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பி மூவ் ஆகுது. இப்போ நம்ம ஜிமின் நம்ம டே அண்ட் ஷுகாவோட வெட்டிங் தானே வீக்கெண்டில் ரொம்ப ஹாப்பியாக ஷுகாக்கும் டேக்கும் அவ்வளோ அழகாக மேரேஜ் அரேஞ்ச் ஆயிருக்கு. அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த வீடை வந்து எதுக்கு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, ஜிமின் சொல்லியிருப்பாரு டெக்கரேட் பண்ணி வைங்க சொல்லி சும்மா. நம்ம ஷுகா வந்து பார்க்குறப்ப நம்பணுன்றதுக்காக பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ ஃபைனல் டே அண்ட் ஷுகாவோட மேரேஜ் முடிஞ்சு இது பக்கம் ஜம் பார்க்குறாங்க. ஜிமின் பேபி நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, இங்கே பாரு ஜம்கா எனக்கு ரொம்ப டைம் இருக்குடா, சின்ன பையனாக்கும் சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே எனக்கு ஹாப்பி. ஃபைனல் அண்ணாவும் டேவும் ஹாப்பியாக இருக்காங்க. அது போதும் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பக்கம் தர ஷுகர் டே வரும்போது ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்குன்னா அந்த சுயல் வீட்டில் தான் ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ கிஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. நம்ம ஜிமின் ஓடி வர ஜிமின் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க, இங்கே பாரு ஃபைனலாக அவங்களே ஒன்று செஞ்சுட்டாங்க. விரும்பி நம்ம சொல்லிட்டாங்க. அட போச்சு அங்கே அந்த பக்கம் சொல்லிட்டு அவர் மட்டும் தள்ளி வச்சு கேஷுவல் போயிட்டு கறந்து பக்கம் நம்ம டே ஏதாச்சும் ஷோ டேடாக கொடுக்குறாங்க. லவ் சொல்லிட்டாங்க, லவ் டூடா சொல்லிட்டாங்க. ஓகே எனக்கு இந்த அளவுக்கு கொடுக்க தெரிஞ்சு ஓகேவா. எனக்கு டே கேட்குற ஸ்டோரி எனக்கு வரல. சரி உங்களுக்காக இதை மேக் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்ல நீங்கள் ஹாப்பியாக இருங்க. பிடிக்கிறத தயவுசெய்து திட்டிடாதீங்க. ஓகே பை டேக் கேர்.